ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வோரை குறிக்கும் என்றுரைத்த ஆண்டவரே, உம்மை விட என்னை அதிக அறிவாளியாக கருதும் எண்ணத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். உமது வார்த்தையின் மீதான தாகத்தை எனக்குள் உண்டாக்கும். எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு என் வாழ்க்கை முறையை மாற்றுவது போன்ற போலி ஆசையிலிருந்து என்னை விடுவியும். ஆண்டவரே, இங்கேயும் இப்போதும் உமக்கு ஆம் என்று சொல்லிவிட்டு தெருவிற்கு சென்றவுடன் இல்லை என்று நடக்கும் சுபாவத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். விவிலியத்தை வாங்கி அதை வீட்டின் அலமாரியில் வெறும் காட்சி பொருளாக வைக்கும் சோதனையிலிருந்து என்னை விடுவித்தருளும். உமது வார்த்தையை எனக்குள்ளேயே முடக்கி வைத்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கும் சோதனையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என்னை ஒரு திறந்த உழப்பட்ட நிலமாக மாற்றும். அங்கே உமது படைப்பாற்றல் மிக்க வார்த்தை வளர்ந்து நற்செயல்களில் மிகச்சிறந்த பலனை தரட்டும். ஆண்டவரே, என்னை உமது வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனாக மாற்றியருளும். அதன் மூலம் எல்லாவற்றையும் மீறி இதயத்தில் உம்மை சுமந்து வாழ்க்கையை பார்த்து புன்னகைத்தபடியே எப்போதும் உமக்கு அருகிலேயே நான் நடக்கச் செய்தருளும். ஆமேன்.